அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். சிவபெருமானை தாயுமான சுவாமி என்று அழைப்பார்கள். இறைவன் திருச்சிராப்பள்ளியிலே அந்த ரத்னாவதி என்ற ஒரு பெண்ணுக்காக பிரசவம் பார்த்த சிறப்பு அது ஒரு தனி புராணமாகவே பேசப்படுகிறது. அதனால் இறைவனை தாயுமானவர் என்பார்கள். அதேபோலே திருவண்ணாமலை தலத்திலே இறைவனை சேயுமானார் என்று சொல்லுவார்கள். வீரவல்லாள மன்னனுக்காக வேண்டி தான் பிள்ளையாக வந்து அருள் செய்ததாலே அவருக்கு சேயுமான சுவாமி என்று பெயர். இப்படி தாயும் சேயும் ஆன இறைவன் இன்னும் அடியார்கள் வாழ்விலே தந்தை, தாய், மாமன், மாமி என்று எல்லா உறவாகவும் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அவ்வளவு ஏன், அவசியம் ஏற்பட்டால் நமக்கு வந்து உதவி நிற்பதற்கும் இறைவன் சற்றும் தயங்காதவனாக மாணிக்கவாசகருடைய புராணத்திலே அவருக்காக வேண்டி குதிரை சேவகம் செய்தான் என்பதையும் பார்க்கிறோம். கருணையின் எல்லையாக கருதப்படுவது ஈசன் எந்த நிலையிலும் தன் அடியாருக்கு உதவ தான் வந்து நிற்பார் என்ற காரணத்தினாலே. அந்தபடிக்குத்தான் மதுரையம்பதியிலே சொக்கநாத பெருமான் 64 திருவிளையாடல்களை செய்கிறார். அந்த 64 திருவிளையாடலிலும் இறைவன் இந்த கருத்தைத்தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார். அதன்படி இறைவனும் இறைவியும் தன்னை நாடி வந்த அடியவர்களுக்கு எந்த நிலையிலும் எப்படியும் போய் உதவுவதை தங்கள் சங்கல்பமாக கொண்டுதான் மதுரையம்பதியை ஆட்சி செய்து வருகிறார்கள் என்றபடி. அந்த திருவிளையாடற் புராணத்திலே பல்வேறு புராணங்கள் நாம் வெவ்வேறு நிலைகளில் பார்த்து அதை தெளிந்து கொண்டிருக்கிறோம். அவற்றில் ஒரு புராணம் மிகவும் இயல்பாக இருக்கக்கூடியது. அந்த ஊரிலே சவுந்திர சாமந்தன் என்ற ஒரு படைத்தளபதி, பாண்டிய மன்னனுடைய தளபதி. அந்த ஊரிலே சவுந்திர சாமந்தன் என்ற பெயரிலே ஒரு படைத்தளபதி, பாண்டிய மன்னனுடைய தளபதி. பாண்டியர்கள் அரசாட்சி அது ஒரு பக்கம் கடல் நீரால் சூழப்பட்டது, மற்றொரு பக்கம் பொதிகை மலையால் சூழப்பட்டது. இப்படி ஒரு பக்கம் மலையும் காடும் மற்றொரு பக்கத்தில் கடல் என்னும் போது அதிலே பல்வேறு நிலைகளிலும் தாக்குதல்கள் வரலாம். அதனால் வெவ்வேறு நிலத்தளங்களில் சண்டையிடக்கூடியவர்களான படைகளை அரசன் நிறுத்தி பாண்டிய நாட்டை பாதுகாக்க வேண்டும். அந்த நிலையில் அந்த பாதுகாப்பு அவ்வப்போது மெருகேற்றவும் பட வேண்டும் என்பதை பார்க்கிறோம். அதற்கொரு அவசியம் இருக்க பார்க்கிறோம். அந்த படிக்கு இந்த பாண்டிய மன்னனும் தளபதியை அழைத்து, பல காலங்களாக நம்முடைய படைகள் அதற்கு புதிதாக ஆள் சேர்க்காமல் அதனுடைய வீரமெல்லாம் சற்று குறைந்து இருக்கக்கூடிய நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த கருவிகள், போர்க்கருவிகள் புதிதாக வாங்க வேண்டி என்றெல்லாம் செலவு செய்து காலாட்படையை சரியாக மீண்டும் நல்ல நிலையில் நிர்மாணம் செய்ய வேண்டும், அதை கட்டமைக்க வேண்டும். அதற்கு தகுதியான ஆட்களை தேர்ந்தெடுத்து படைபலத்தை பெருக்குங்கள் என்று சொன்னான். ஒரு பெரிய நாடு பாண்டிய நாடு, அதற்கு படைபலத்தை பெருக்க வேண்டும் என்றால் தகுதியான ஆட்களை பார்த்தெடுக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் எதிரி நாட்டில் இருக்கக்கூடிய வீரர்கள் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் போலே இதிலே வந்து கலந்து கொள்ளலாம். அப்படி கலந்து கொண்டாலும் அது கொஞ்சம் ஆபத்து. அதனால் சரியான ஆட்களை பார்த்தெடுக்க வேண்டும். இது தவிரவும் உள்நாட்டிலே சிறு சிறு அளவில் தவறுகள் செய்யக்கூடியவர்களாக வேடுவர்கள், அதிலேயும் சேதிராயன் என்ற பெயரிலே ஒரு வேடுவர் குலத் தலைவன், அவன் மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய காட்டு பிரதேசங்களில் வனவிலங்குகளை வேட்டையாடக்கூடியது அவனுடைய தொழில். ஆனால் இங்கேயோ படைபலம் சற்று குன்றியிருக்கக்கூடிய செய்தியை அறிந்து ஒரு நாள் தான் வாழக்கூடிய நாட்டை ஆளும் மன்னனை எதிர்த்து போர் செய்யலாம் என்றபடிக்கு கலகம் செய்ய தொடங்கினான். அதனுடைய முதல் படியாக ஊருக்கு எல்லையிலே இருக்கக்கூடியவர்கள் வீட்டுகளுக்கு சென்று அங்கே கொள்ளையடித்து வரத் தொடங்கினான். சேதிராயனுடைய இந்த செயல் மன்னன் வரையில் சென்றது. உடனடியாக சவுந்திரசாமந்தனை அழைத்து இப்போதே படை திரட்ட வேண்டும், வெகு சீக்கிரத்தில் அந்த வேலையை ஆரம்பிக்க வேண்டும். இந்த சின்ன அளவிலே இருக்கக்கூடிய வேடுவர்கள் எல்லாம் எதிர்த்து வருகிறார்கள், அவர்களை வெல்ல வேண்டும் என்று சொல்லி எத்தனை பொருள் வேண்டுமோ அதை பண்டாரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அரசு பொருள் வளத்தை எல்லாம் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய இடம். அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்தில் போய்தான் இந்த வேலையை மன்னன் பணித்திருக்கிறான். அதற்கு இவ்வளவு பணம் வேண்டும் என்று கருவூலம் என்கிறோமே அந்த இடம், அங்கே சென்று அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது சவுந்திரசாமந்தன் படைத்தளபதி. அவனுக்கு ஆணையிட்டது நேரடியாக பாண்டிய மன்னன். இலச்சினையை கொடுத்து எவ்வளவு கேட்டாலும் இவருக்கு கொடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். சவுந்திரசாமந்தனுக்கு முழு கருவூலத்திலும் உரிமை பெற்றது போலே. அங்கே சென்றவர் முதலில் கொஞ்சம் பணத்தை பெற்றுக்கொண்டு வந்தார். பார்த்தார், அந்த ஊரின் ஒரு பகுதியில் ஒரு பழைய சிவாலயம், அது சோபை இழந்து
அது சரியான பராமரிப்பு இல்லாமல் இருந்தது. சரி, இதை திருப்பணி செய்வோமே, அரசன்தான் கருவூலத்திலிருந்து கஜானாவிலிருந்து எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டாரே, இதை திருப்பணி செய்வோம் என்ற எண்ணத்தில் சிதிலமாய் போயிருந்த அந்த சிவாலயத்தை எடுத்து திருப்பணி செய்தார். இப்படி தொடங்கிய திருப்பணி சிறுகச் சிறுக அன்னச்சத்திரங்களுக்கு பணம் கொடுப்பது, மடங்களுக்கு பணம் கொடுப்பது, சிவவேதியர்களை அவர்களுக்கு உதவுவது, சிவன் அடியார்களுக்கு உதவுவது என்று அரச கருவூலத்தில் இருந்த பணத்தை பல்வேறு சிவதர்ம காரியங்களுக்கு செயல்படுத்தினார். இந்த இடத்திலே அடியேன் சொல்லும் போதே சிவதர்ம காரியம் என்று சொல்லுகிறேன். தர்ம காரியம் என்பது ஒரு நிலை, சிவதர்மமாக செய்யக்கூடியது மற்றொரு நிலை. தர்மகாரியங்களை செய்தல் என்னும் போது பசித்தவர்களுக்கு அன்னமிடுவது, அவர்கள் அருந்த நீர் கொடுப்பது, உடை வாங்கி தருவது உடுத்திக் கொள்வதற்கு, அல்லது கீழே விரித்து படுப்பதற்கு வீதியோரங்களில் இருப்பவர்களுக்கு பாய்கள் முதலியவைகள் வாங்கி தருவது, மருந்து வாங்க உதவுவது, கல்வி அதை பெற்றுத்தர உதவுவது, இதெல்லாம் சாமானிய தர்மம் என்ற நிலையில் பொது அறச்செயலாக நின்றுவிடும். இறைவனுக்கும் அவன் அடியார்களுக்கும் என்று பார்த்து பார்த்து செய்யக்கூடிய தொண்டு, அதுதான் சிவதர்மமாக விசேஷ தர்மமாக தனித்து இடம்பெறும் என்று பார்க்கிறோம். அந்த விசேஷ தர்மத்திலே ஈடுபட்டதுதான் இவர்களுடைய சிறப்பு. அந்த தனிச்சிறப்போடு கூடத்தான் இந்த அடியார்கள் வரலாற்றை நாம் சிந்திக்கிறோம். அந்தபடிக்கு தனித்துவம் பெற்றவர்களாக இந்த அடியார்களை பார்க்கிறோம். அப்படி ஒரு விசேஷ தர்மத்தில் ஈடுபட்டானாம் சௌந்தர சாமந்தன். அந்த சௌந்தர சாமந்தன் செய்த அந்த பணி விரிவடைந்து கொண்டே போனது. எல்லா திசையிலும் பலருக்கும் இவன் செல்வத்தை வாரி இறைக்கத் தொடங்கினான். பெற்று வந்த அந்த கருவூல செல்வத்தை பல இடங்களிலும் பல்வேறு பணிகளுக்கும் கொடுத்துதவி வந்தான் என்று பார்க்கிறோம். இது அப்படி இருந்து வர இறுதியில் இந்த செய்தி சிறுக சிறுக மன்னனுக்கும் வந்தது. கருவூலத்திலிருந்து பெற்று செல்லும் பணத்தால் இன்னும் படைகள் வந்து சேரவில்லை என்றார். ஆனால் படைத்தளபதியே பணத்தை எடுத்துக்கொண்டார் என்று குற்றம் சுமத்த முடியாது. அதனால் படைத்தளபதியை அழைத்து பெற்றுக்கொண்ட செல்வத்திற்கு வந்து சேர்ந்திருக்க வேண்டிய காலாட்படை எங்கே என்று கேட்டார் அரசர். பார்த்த இந்த தளபதி பதறிப்போனார். எல்லாம் சிவதர்ம காரியத்திற்கு கொடுத்து விட்டோமே, என்ன செய்வது? சரி, இறைவன் பேரிலே பாரத்தை போட்டுவிட்டு இந்த நாட்டில் சொல்லியாகிவிட்டது, நமக்கு குறுநில மன்னர்களாக இருக்கக்கூடிய இவரிடம் சொல்லியாகிவிட்டது, நமக்கு வரி செலுத்தக்கூடிய இந்த மன்னனிடம் சொல்லியாகிவிட்டது, இவர்களெல்லாம் தலா இத்தனை காலாட் வீரர்களை நமக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அந்த படை வீரர்கள் எல்லாம் வெகு சீக்கிரத்தில் வந்து சேர்ந்து விடுவார்கள். இன்று வருவார்கள், நாளை வருவார்கள், நாளைய மறுநாள் வருவார்கள் என்று இப்படி காலம் கடத்தி கொண்டே வந்தாராம். சிறுக நாட்கள் அதிகரித்து கொண்டே சென்றன. இதை பார்த்து கொண்டிருந்த மன்னனுக்கு ஒரு நிலையில் பொறுமை இழந்து இந்த சேதிராயன் என்றழைக்கப்படும் வேடுவன் அவன் கலகம் செய்ய தொடங்கிவிட்டான். நாம் இன்னும் அவனை கட்டுப்படுத்தாததாலே பல இடத்திலும் போய் அங்கே இருக்கக்கூடிய வேடுவர்கள் எல்லோரையும் சேர்ந்து அழைத்து வந்து அவன் தனியே ஒரு படை போலே தொடங்கி தானே இங்கே அட்டூழியம் செய்ய தொடங்கிவிட்டான். இன்னும் அவனுடைய அந்த கொட்டத்தை நாம் அடக்கவில்லை என்றால் அவனாலே நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு அதிகரித்து விடும். அதனால் நாளைய தினம் நீங்கள் பெற்றுக்கொண்ட பணத்திற்கு அத்தனை பேரும் இங்கே வந்து இருக்க வேண்டும். நீங்கள் என்ன செய்வீர்களோ தெரியாது. பல நாட்கள் ஆகிவிட்டது கருவூலத்திலிருந்து நீங்கள் இவ்வளவு பணம் பெற்றுக்கொண்டு, இல்லை என்றால் இவர்களெல்லாம் சொல்லுவது போலே அந்த பணத்தை எல்லாம் நீங்கள் தான் கையகப்படுத்தி விட்டீர்கள் என்று உங்கள் பேரிலே குற்றம் சுமத்துவேன் என்றார் மன்னர். கேட்ட சௌந்தர சாமந்தனான படைத்தளபதிக்கு பதறிப்போனார். என்ன செய்வது? இறைவனுக்காக வேண்டியும் அவன் அடியார்களுக்காக வேண்டியும் திருக்கோயில்கள், மடாலயங்கள், சிவ அடியார்களுக்காக, சிவவேதியர்களுக்காக என்று எல்லா செல்வத்தையும் செலவு செய்தாகிவிட்டது. ஆனால் எல்லாம் சிவதர்ம காரியம். நான் அதிலிருந்து சிறு துளியையும் வீட்டிற்கு கொண்டு செல்லவில்லை. என் புண்ணியத்திற்காக எதையும் செய்யவில்லை. இறைவனுடைய அடியார்கள் அவர்களுக்காக செய்த தொண்டு, அதை இப்போது நான் எப்படி நிரூபிப்பேன் என்று மனம் கலங்கி நின்றாராம். நிரூபிக்கலாம் என்று நினைத்தாலும் அந்த வேடுவர்கள் குலத்திலிருந்து ஒரு அச்சுறுத்தல் வந்துவிட்டது. இப்போது போய் இதையெல்லாம் எடுத்து சொல்லவும் முடியாது. எங்கே செல்வது? சொக்கநாத பெருமானுடைய திருவடிகளை சிந்தித்தார். சொக்கநாதா, நீ ஆட்சி செய்து வரும் இந்த மதுரையிலே சைவ சமயம் தலைமை பெற்று பீடமாக இருக்கக்கூடிய மதுரை எம்பதியில் சிவாலயங்களுக்கும் மடாலயங்களுக்கும் சிவவேதியர்களுக்கும் சிவன் அடியார்களுக்குமாகத்தானே கருவூல செல்வத்தை செலவு செய்தேன். இந்த கருவூலத்திற்கு வந்து சேர்ந்த செல்வமெல்லாம் மக்கள் கொடுத்த வரித்தானே. மக்கள் வரி என்பதை பெற்றுக்கொள்ளுவன் அரசனானாலும் நீ என்றோ இங்கே தலைமை தாங்கி நடத்துவது. நீ அரசாட்சி செய்யும் தலத்தில் சிவனடியார்களுக்கும் அவனுடைய பூசகர்களுக்கும் எல்லாம் செய்த செலவு அறமாகவென்றோ பார்க்கப்பட வேண்டும். என் பேரில் ஒரு குற்றத்தை சுமத்தலாமோ என்று சொக்கநாத பெருமானிடம் விண்ணப்பம் வைத்து அழுது புலம்பினாராம். சொக்கநாத பெருமான் அசரீரி வாக்காக எல்லாம் நாளை வந்து சேரும், நீர் போம் என்று வார்த்தை அருளினார். நாம இருந்தால் ஒருவேளை அப்படி ஒரு குரலே கேட்டால் கூட
இது நம்முடைய மனத்தில் அளவில் ஏதோ தோன்றிய எண்ணமாக இருக்க வேண்டும் என்றோ, அல்லது நாளை வரும் வரையில் காத்திருந்து ஐயோ நாளை பொழுது வந்து விட்டது, இன்னும் குதிரைகள் வரவில்லையே, காலாட்படை வரவில்லையே என்று பயந்து கொண்டன்றோ இருப்போம். சவுந்தர சாமந்தன் சொக்கநாதருடைய திருவடிகளிலே பெற்றிருந்த அந்த பக்தியினுடைய வீரியம் சொக்கநாதர் சொல்லிவிட்டார். நிச்சயமாக இந்த காலாட்படையும் குதிரை வீரர்களும் வந்து விடுவார்கள் என்று நம்பினார். அதன்படிக்கே அந்த இடத்திலிருந்து புறப்பட்டார். நாளைய தினம் நீங்கள் சொன்னபடியே மன்னா அத்தனை பேரும் வந்து நிற்பார்கள் என்று மன்னருக்கும் உறுதி கொடுத்தார். மறுநாள் காலை பொழுது வரவும் இன்னும் அத்தனை பெரிய குதிரைப்படை வருவதற்கான சாத்தியக்கூறே இல்லையே. அவ்வளவு குதிரைகள், அவ்வளவு காலாட்படை வீரர்கள் வருகிறார்கள் என்றால் இந்நேரத்திற்கு அந்த சத்தமெல்லாம் கேட்டிருக்க வேண்டுமே, யாருமே வரவில்லையே என்ற ஒரு பயம். அதே நேரத்தில் அங்கே வந்து பெரிய அமைப்பில் அந்த களத்திலே எல்லோரும் நின்று கொண்டார்கள், அரசனோடு கூட வந்தவர்கள். அப்போது திடீரென்று யாரும் எதிர்பாராத விதமாக ஒரு திசையிலிருந்து பெரிய ஒரு குதிரைப்படை, அதோடு கூட காலாட்படை, நடுவிலே அழகான குதிரை மேலே ஒரு வீரன் அமர்ந்து கொண்டு காட்சி தந்தானாம். பார்த்த மன்னனுக்கு ஆஹா, நம் படைத்தளபதி நம்மை மோசம் செய்யவில்லை, அவன் சொன்னபடியே சொன்ன தேதிக்கு இத்தனை பேரும் வந்துவிட்டார்கள் என்று மகிழ்ந்தானாம். நடுவிலே அழகாக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த குதிரைப்படையின் வீரன் அவன் யார் என்று மன்னர் அப்படி யோசித்தாராம். இத்தனை அழகான ஒரு வீரன் எங்கிருந்து வந்திருக்க முடியும் என்று யோசித்தாராம். அப்போதுதான் விளங்கியது சவுந்தர சாமந்தனுக்கு நந்தியம்பெருமான் ரிஷபதேவரே அங்கே குதிரையாகவும் அதன் மேலே எல்லாம் வல்ல பரம்பொருள் சிவபெருமானே குதிரை வீரராகவும் அமர்ந்து வந்து சேர்ந்தார் என்று. இதற்குள்ளாக வேட்டைக்கு சென்ற அந்த சேதிராயன் புலிதாக்கி இறந்துபட்டு போனான் என்ற செய்தியை ஒற்றற்படையினர் கொண்டு வந்து மன்னரிடம் கொடுத்தார்கள். சிவபெருமான் அருளாலே அந்த வேடுவனால் வர இருந்த அந்த இடர்பாடும் இல்லாமல் நீங்கியது என்று பார்க்கிறோம். வந்தவர் சிவபெருமான் என்பதை சவுந்தர சாமந்தன் உணர்கிறார். இது போன்ற கட்டங்களில்தான் இறைவன் மனித வடிவிலே வந்து நம்மை தடுத்தாட்கொள்ளுகிறான் என்ற கருத்தை பார்க்க வேண்டும். சாதாரணமாக ஒரு ஆபத்து காலத்தில் இறைவன் உதவுவான் என்று சொன்னால் எங்கே வர சொல்லுங்கள் இறைவனை என்று கூறுமோ, விளையாட்டாக வேடிக்கையாக சொல்லிவிடலாம். ஆனால் அப்படியே ஒருவேளை இறைவன் வந்து நின்றால் அந்த வீரியத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது. இறைவா வேண்டும் வேண்டும், நீ வந்து நிற்க வேண்டும் என்று நாமெல்லாம் வேண்டலாம். ஆனால் பக்குவமற்றவர்கள் கண்முன்னே இறைவன் ஒருவேளை வந்து நின்றால் அவர்கள் கண் பார்வை கூட பறிபட்டு போய்விடும். அதனால் இறைவன் என்ன செய்கிறார், உள்ளுரை பொருளாக ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறார் அல்லவா, அந்த இறைவனுடைய தன்மையினாலே அவர்கள் குணத்தால் அந்த இடத்தில் உதவ வருகிறார்கள். நாம் இங்கே இறைவனுடைய நாமத்தை சொல்லி அழைக்கும் போது யாரோ ஒருவர் அந்த நொடிப்பொழுது எங்கிருந்தோ வந்து உதவினார் என்றெல்லாம் சொல்லி எத்தனை பேர் அவர்களுடைய அனுபவத்தை சொல்லுவார்கள். அதுபோலத்தான் இந்த இடத்திலும் சவுந்தர சாமந்தன், அவன் சாமந்தன் பெரிய படைத்தளபதி, அவனுடைய மனதிலே இறைவன் இருந்து கொண்டு மதுரையம்பதியில் திருப்பணி இல்லாமல் இருந்த ஆலயம், மடாலயம் இதையெல்லாம் செப்பனிட வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டதாலே இப்படி ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தி அதன் மூலமாக அந்த இடத்தில் அமைதி நிலவும்படியாக செய்து சவுந்தர சாமந்தனுடைய பக்தியும் இன்று வரையில் நிலைத்திருக்கும்படியாய் செய்து மன்னன் மக்களிடமிருந்து பெற்ற வரிப்பணத்தில் சிவாலயங்களுக்கெல்லாம் தொண்டு செய்யாமல் இருந்த அந்த குறையும் நீங்கி, வரிப்பணம் என்பது மக்கள் கொடுத்தது தான், அரசன் தான் சம்பாதித்து வரவில்லை, மக்கள் கொடுப்பது. அந்த மக்கள் கொடுத்த வரிப்பணத்தில் தான் அவர்கள் வழிபடுவதற்கு தகுதியான ஆலயங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். அங்கே சிவதர்ம காரியங்களாக மடாலயங்கள் நிர்வகிக்கப்பட வேண்டும். அதிலெல்லாம் இந்த அரசன் பிழை செய்து விட்டான். கருவூலத்திலே அத்தனை செல்வத்தை சேர்த்து 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 வைத்து எண்ணத்தை கண்டாய். அங்கே பெரிய படை திரட்டி வந்துவிட்டால் நொடிப்பொழுதில் எல்லாம் போய்விடுமே. அதே நேரத்தில் மக்களுக்கு தர்மத்தை உணர்த்தும் விதமாக ஆலயங்கள் எல்லாம் செப்பனிடப்பட்டிருக்க வேண்டும். அதை மன்னன் செய்யாததாலே சவுந்தர சாமந்தனை கொண்டு அதையும் செய்வித்து ஒரு திருவிளையாடலை சொக்கநாத பெருமான் செய்வித்தார் என்று பார்க்கிறோம். இப்படி இறைவன் பலருடைய குறைகளையும் தீர்த்து கொடுத்து தன் தன்மையை அங்கே ஸ்தாபித்து கொடுத்து தெய்வம் மனித வடிவிலே வந்தது போலே வந்திருந்தும் உதவினார் என்பது இந்த திருவிளையாடல் மூலமாக நமக்கு அறிய கிடக்கிறது. நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.